டெல்லி செங்கோட்டை ஒரு முக்கியமான பகுதி என்பதால் அங்கு வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் அதிகம் கூடக்கூடிய ஒரு பகுதி. அங்கு மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? மேலும் வெடி விபத்தினால உயிரிழப்புகள் ஏதேனும் ஏற்பட்டிருக்கா? அதிகாரப்பூர்வமாக இன்னும் உயிரிழப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்பது ஒருவர் உயிரிழந்திருக்கலாம் என்ற செய்தியாகத்தான் கிடைக்கின்றது. ஏனென்றால் ஒரு வீடியோ காட்சியில் ஒருவரது உடல் சிதைந்திருப்பது போன்ற ஒரு காட்சி என்பது பதிவாகி இருக்கின்றது. அதை வைத்து ஒருவர் உயிரிழந்திருக்கலாம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லப்படவில்லை. அதே போல ஏராளமானோர் காயமடைந்திருக்கிறார்கள், 5க்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு சொல்லப்படுகின்றது. உயிரிழப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக ஆம்புலன்ஸ்கள் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள், காயமடைந்தவர்கள் உடனடியாக சம்பவ இடங்களிலிருந்து மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்பட்ட அந்த கடுமையான புகை மூட்டம் என்பதே அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். செங்கோட்டை பகுதியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அது ஒரு மிக முக்கியமான சுற்றுலா தலம் என்பதால் அங்கு எப்பொழுதுமே தயார் நிலையில் ஆம்புலன்ஸ்கள் என்பது செங்கோட்டையின் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து மருத்துவமனைகள் என்பதும் ஏராளமான அரசு மருத்துவமனைகளும் இருக்கிறது, அருகிலேயே தனியார் மருத்துவமனைகளும் இருக்கின்றது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சம்பவ இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியுடைய போலீஸ் கமிஷனர் தற்பொழுது அந்த சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கின்றார். உடனடியான பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதும் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவ்வாறு நடந்தால் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உயிரிழப்பு ஏதேனும் நடந்திருக்கிறதா என்ற அதிகாரப்பூர்வமான தகவலை டெல்லி போலீஸ் கமிஷனரே நேரடியாக தெரிவிப்பார் என்றுதான் நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பாக என்ன நடந்தது என்ற விஷயங்கள் என்பதுதான் மிக முக்கியம். மிக குறிப்பாக காவல்துறையினருடைய விசாரணை என்பது செல்போன் டவர்கள் எந்த அளவிற்கு பயன்பாட்டில் இருந்திருக்கிறது, யாருடைய செல்போன்கள் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது போன்ற விஷயங்கள் தான். ஆனால் இந்த சம்பவம் என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்கள், டெல்லி செங்கோட்டை என்றவுடன் அது ஒரு சுற்றுலா தலமாக இருக்கும் என்று மட்டும் நாம் நினைத்து வர முடியாது. அதை சுற்றி ஏராளமான குடியிருப்புகள் என்பது இருக்கும். வெறும் ஒரு 10க்கு 10 வீடாக இருந்தாலும் கூட அதில் 3 மாடி 4 மாடி கொண்ட வீடுகள் என்பது அங்கு இருக்கும். உணவகங்கள், ஏராளமான உணவகங்கள் என்பது இருக்கும். இரவு விடிய விடிய அந்த பகுதி என்பது எப்பொழுதுமே கூட்டமாகவே இருக்கக்கூடிய பகுதி. ஒருவர் உயிரிழந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. காயமடைந்திருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் மருத்துவமனை என்று டெல்லியில் பிரபலமான அரசு மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனைக்குத்தான் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் காயமடைந்தார்கள் என்ற தகவல் கூட தற்பொழுது வரை சொல்லப்படவில்லை. எக்கோ வேன், அந்த வேன் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். பள்ளிகளுக்கு குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய அந்த வேன் நாம் பார்த்திருப்போம். அந்த வேனில் தான் இந்த வெடி விபத்து என்பது நடந்திருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது ஒரு கார், ஒரு அங்கு சுற்றுலாவுக்காகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ வந்தவர்களுடைய காராக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஒரு 7 முதல் 8 பேர் வரை அமர்ந்து செல்லக்கூடிய அந்த வேன் தான் தற்பொழுது அந்த வெடி விபத்து என்பது நடந்த ஒரு வாகனமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கேள்வி என்னவென்றால், இந்த வாகனத்திலிருந்து பரவிய தீதான் அங்கு பரவியதா அல்லது அந்த வாகனங்களிலும் இதே மாதிரியான வெடி விபத்து ஏற்பட்டதா என்பதுதான் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. அதை தான் தடயவியல் நிபுணர்கள் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மற்றொரு தகவலின்படி டெல்லியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெடி விபத்தை தொடர்ந்து நாட்டின் பல முக்கியமான நகரங்களிலும் ஹை அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையம் உட்பட நாட்டின் முக்கியமான விமான நிலையங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மும்பையின் கடலோர பகுதிகளில் அதிக அளவில் ரோந்து பணிகளை அதிகரிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற கடற்கரை ஓர பகுதிகளிலும், குறிப்பாக குஜராத்தின் கடற்கரை ஓர பகுதி, பஞ்சாபின் அந்த பாலைவன, ராஜஸ்தான், பஞ்சாப் போன்றவற்றில் இருக்கக்கூடிய அந்த பாலைவன பகுதிகள்,
காஷ்மீரின் எல்லைப் பகுதிகள் போன்றவற்றிலும் ஹை அலர்ட் அதீத ரோந்து பணிகளையும் கண்காணிப்பு பணிகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் உடனடியாக கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டெல்லி காவல்துறையின் செய்தி தொடர்பாளர்களும் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். அவர்கள் ஆரம்ப கட்டமாக சொல்லி இருப்பது, இந்த வெடி விபத்து சம்பந்தமான ஆரம்ப கட்ட விசாரணையை நாங்கள் தொடங்கிவிட்டோம் என்ற விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். டெல்லி செங்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இதற்கான முதல் தகவல் அறிக்கை என்பது வழக்காக முதலில் இது பதிவு செய்யப்படும். அந்த வழக்கின் அடிப்படையில் விசாரணை என்பது தொடங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொரு தகவலாகவும் 2 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. டெல்லி காவல்துறையினர் சார்பாக தீவிரவாத தாக்குதலா என்பது குறித்து உறுதியாக சொல்ல முடியாது என்ற தகவலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மிக மிக முக்கியமானது. டெல்லி காவல்துறையின் சார்பில் முதலாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தின்படி இந்த கார் வெடி விபத்திற்கு தீவிரவாத தாக்குதல் காரணமா என்பதை குறித்து தற்பொழுதைக்கு சொல்ல முடியாது என்று டெல்லி காவல்துறையினர் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் உறுதியாகவில்லை. அவர்கள் அதை மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. இன்னும் அது உறுதியாகவில்லை என்பதாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இன்று இரவு இதற்கான விசாரணை என்பது ஆரம்ப கட்ட விசாரணைகள் என்பது நடந்து முடிந்ததற்கு பிறகுதான். ஏனென்றால் ஒரு கார் விபத்து, ஒரு வெடி விபத்து ஏற்படுகிறது என்றால் ஒரு எரிவாயு கசிவோ அல்லது மற்ற வேறு ஏதேனும் விஷயங்களாக இருக்கலாம். டெல்லியை பொறுத்தவரை ஏராளமான சிஎன்ஜி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இயற்கை எரிவாயு மூலமாக இயங்கக்கூடிய கார்கள் என்பது மிக மிக அதிகம். அந்த காரின் பின்புறமே சிலிண்டர் என்பதே தனியாகவே பொருத்தப்பட்டிருக்கும். சிஎன்ஜி சிலிண்டர் என்று சொல்வார்கள். அதற்கென்று தனியாக பம்புகள் எல்லாம் இருக்கிறது. அது போன்ற சிலிண்டர் விபத்துகள் ஏதேனும் நடந்திருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை என்பது நடத்தப்படும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுற்றுலா தலம் என்பதால் அங்கு ஏராளமான உணவகங்கள் என்பது இருக்கும். அந்த உணவகத்திற்கு ஏதேனும் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்ட போது விபத்து ஏற்பட்டிருக்கிறதா என்ற விஷயம் தெரிய வரும். ஆனால் விஷயம் என்னவென்றால், அந்த இடத்தில் ஏன் அந்த கார் நிறுத்தப்பட்டிருந்தது என்பதான ஒரு கேள்விதான் மிக பிரதானமாக எழுந்திருக்கிறது. இந்த கேள்விக்கான பதிலை கண்டறிவதற்காகத்தான் என்எஸ்ஜி என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் எந்த ஒரு இடத்தில் ஒரு சிறு அசம்பாவிதம் ஏற்பட்டாலும், வெடி விபத்து மாதிரியான அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் என்எஸ்ஜி என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு படையினர், இவர்கள் தான் தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் என்று அறியப்படுவார்கள். அவர்கள் தற்பொழுது இந்த சம்பவ இடத்திற்கு வந்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் மொத்த இடமும் அவர்களது கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிடும். முதல் கட்டமாக அவர்கள் ஆராய்வது இது தீவிரவாத தாக்குதலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தான் முதலில் அவர்கள் ஆராய்வார்கள். 1 மணி நேரத்திலிருந்து பல நாட்கள் வரை இந்த விசாரணை என்பதும் இந்த தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணிகள் என்பதையும் அவர்கள் செய்வார்கள். ஒட்டுமொத்த இடத்தையும் அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து செய்வார்கள். மற்ற விசாரணை அமைப்புகளும் விசாரணை நடத்துவார்கள் என்றாலும் கூட இவர்கள் தான் நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வாயிலாக பிரதமருக்கு இது சம்பந்தமான அறிக்கைகள் என்பது தெரிவிக்கப்படும். அதற்காக தற்பொழுது என்எஸ்ஜி குழுவினர் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் தற்பொழுது டெல்லி செங்கோட்டை பகுதிக்குத்தான் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. டெல்லி காவல்துறையினர், என்எஸ்ஜி குழுவினர், டெல்லி சிறப்பு படையினர், வெடிகுண்டு நிபுணர்கள், தடயவியல் நிபுணர்கள் என்று அனைத்து விசாரணை அமைப்புகளும், தேசிய புலனாய்வு அமைப்புகள் என்று அனைத்து தரப்பினருமே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் ஹை அலர்ட் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.